Hello friends, in the video most of the veg lovers hotel pona order பண்ணக்கூடிய கடாய் பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்ய first ஒரு panல 1 tablespoon அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு 300 கிராம் அளவு பெரிய பெரிய கியூப்ஸா கட் பண்ண பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு இத ஒரு 30 seconds இந்த மாதிரி சாட்டே பண்ண அப்புறம் இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான உப்பு. இந்த மாதிரி உப்பு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது பன்னீர்ல உப்பு ஏறி நல்ல டேஸ்டா இருக்கும். பன்னீர் வந்து இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் ஆகுற வரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இத ஒரு தட்டல எடுத்து வச்சிட்டு இதுலயே கொஞ்சம் பெரிய வெங்காயம் அப்புறம் கேப்சிகம் இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நான் அதே பேட்டர்ன்ல கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1.5 நிமிஷம் சாட்டே பண்ணிட்டா காய்கறி வந்து நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிருக்கும். இதையும் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கான பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயம், ஒரு 15 பூண்டு பற்கள், ஒரு சின்ன பீஸ் அளவு இஞ்சியை ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 2 தக்காளி பழம் மீடியம் சைஸு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணிக்கலாம். தக்காளி மேஷ் ஆகுற வரையும் நம்ம வந்து இதை வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே சேம் பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்த அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட கடாய் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். அது வந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த கடாய் மசாலா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா எல்லா கடாய் ரெசிபீஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 மந்த்ஸ்க்கு சூப்பராக இருக்கும் இது. இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்தப்புறம் இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகுற வரலையும். வெங்காயம் தக்காளிலாம் ஆல்ரெடி வதங்கிருக்கு, இஞ்சி பூண்டு எல்லாமே. அதனால் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி வாஷ் பண்ண அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய தண்ணி சேர்த்து விட்டிங்கன்னா நிறைய கொதிக்க வைக்கணும். நம்ம சேர்த்துருக்க பொருட்களோட அந்த மெடிசினல் வேல்யூ எல்லாமே போயிடும் ரொம்ப ஓவராக கொதிக்க வச்சாக்க. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது முன்னாடியே சேர்த்துருக்கலாம், நான் வந்து மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பன்னீர் காய்கறி அந்த பேஸ் எல்லாத்துக்குமே வந்து உப்பு தனித்தனியாக சேர்த்துருக்கோம். அதனால் வந்து கிரேவிக்கு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு லைட்டாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம காய்கறி பன்னீர் எல்லாமே வந்து ஒரு ரெடியாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வந்து மிதமான தீயில வந்து குக் ஆனால் போதும். அந்த பன்னீர் பீசஸ்லாம் வந்து அந்த கிரேவியோட டேஸ்ட் ஏறி ரொம்ப சூப்பராக இருக்கும். காய்கறியும் வந்து அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும். அதிக நேரம் வந்து நம்ம குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஃபைனலாக இதில் ஒரு சின்ன கியூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்க்கும் போது ஃபைனலாக நமக்கு வந்து நல்ல அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். முன்னாடி நம்ம எண்ணெய் தான் சேர்த்தோம். வேணும்னா முன்னாடியும் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். அது பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டுக்கு வந்துடும். இது வந்து நல்ல ஸ்பைசியான ஒரு கிரேவி. அதனால் வந்து ஃபைனலாக பட்டர் சேர்த்தா போதும். கடைசியாக கொஞ்சம் பொடியாக இருக்கிற கொத்தமல்லியில் தூவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதான். டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் ரெசிபி நம்ம வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.